சேலம் அரசு மருத்துவமனையில் பிரசவ அறுவை சிகிச்சையின் போது பெண் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் சொல்ல கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தமிழ்ச்செல்வன், என்ன நடந்தது? தமிழ்ச்செல்வன், இந்த உயிரிழப்புக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? சேலம் திருமலகிரி பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா. இவர் வெள்ளிப்பட்டறையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மணிமேகலை. இருவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்ற நிலையில் மணிமேகலை கர்ப்பமடைந்தார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மணிமேகலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரசவ வலி ஏற்பட்டு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்த மறுநாளே அவருக்கு பிரசவ அறுவை சிகிச்சை மூலமாக பெண் குழந்தை பிறந்தது. இதைத் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்த மணிமேகலை நேற்று மாலை திடீரென உயிரிழந்து விட்டதாக கூறி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் இது சம்பந்தமாக உறவினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவு நள்ளிரவு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சேலம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மேலும் அங்குள்ள இரும்பு கிரில் கதவுகளை பேர்த்து எடுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொண்டனர். இருப்பினுமே சமாதானம் அடையாமல் முறையான சிகிச்சை அளிக்காமல் மணிமேகலைக்கு மருத்துவர்கள் செயல்பட்டதாக அவர்கள் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் தான் உயிரிழந்ததால் இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் முறையான விசாரணை நடத்தி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இருப்பினுமே நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக பயிற்சி மருத்துவர்கள் மூலமாகவே அறுவை சிகிச்சையை மேற்கொண்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். இந்நிலையில் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி தற்பொழுது இவர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.